ஹாய் ஆல், இன்றைக்கி பாயிண்ட் குரூப்ஸில் நம்ம டைஹீட்ரல் குரூப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் டிஎன், டிஎன்டி, டிஎன்ஹெச் பாயிண்ட் குரூப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎன் பாயிண்ட் குரூப். இந்த டிஎன் பாயிண்ட் குரூப்பில் ஆர்டர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2n. என்னோட வேல்யூ என்னவா இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த டிஎன் பாயிண்ட் குரூப்போட ஆர்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஎன் பாயிண்ட் குரூப்பில் என்னென்ன சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும், ஒரு சிஎன் இருக்கணும், அதை தவிர n நம்பர் ஆஃப் C2 அதில் இருக்கணும். இப்போ இந்த C2s எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த CN ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஒரு மாலிகுலில் வந்துட்டு CN ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக C2 ஆக்சிஸ் இருந்தால் அந்த மாலிகுல் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த D பாயிண்ட் குரூப்பில் சேரும். ஸோ இப்போது இந்த DN பாயிண்ட் குரூப்பில் D3 பாயிண்ட் குரூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ட்ரிஸ் எத்திலின் டையமின் கோபால்ட் 3 குளோரைடு. ஸோ இதோட 3D ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் C3 ஆக்சிஸ். இப்போ இந்த C3 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ஓரியன்டேஷன் கிடைக்கும், அதாவது ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு 120 டிகிரிக்கான ரொட்டேஷன். இப்போ இது வந்துட்டு C3 இன்வர்ஸ். இப்போ இந்த மாலிகுலில் இருக்கிற C2 ஆக்சிஸ் இதுதான். ஸோ இது வந்துட்டு இந்த C3 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ இந்த மாலிகுல் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 3 C2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 3 C2 ஆக்சிஸுமே இந்த C3 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அதனால் இந்த மாலிகுல் வந்துட்டு D பாயிண்ட் குரூப்பில் சேரும். இப்போ இந்த மாலிகுலில் இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸோட N 3ஆக இருக்கிறனால இந்த மாலிகுல் வந்துட்டு D3 பாயிண்ட் குரூப்பில் சேரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறது D5 பாயிண்ட் குரூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபெரோசின். ஃபெரோசினோட ட்விஸ்டட் ஃபார்ம் வந்துட்டு D5 பாயிண்ட் குரூப்பில் சேரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபெரோசினோட ட்விஸ்டட் ஃபார்ம். இப்போ இந்த ட்விஸ்டட் ஃபெரோசினில் இருக்க ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா C5 ஆக்சிஸ். அப்போ இந்த C5 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 72 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு C5 இன்வர்ஸ் ரொட்டேஷன்ஸ். இப்போது இந்த மாலிகுலில் நம்மளுக்கு இந்த C5 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக 5C2 ஆக்சிஸ் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு C2. ஸோ இந்த C2 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 180 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ஓரியன்டேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த C2 வந்துட்டு இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், அதாவது இந்த C5 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த மாலிகுலில் 5C2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 5C2 ஆக்சிஸுமே இந்த C5 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக C2 ஆக்சிஸ் இருந்தாலே அது வந்துட்டு D பாயிண்ட் குரூப்பில் சேரும். அப்போ இந்த ஃபெரோசினோட ட்விஸ்டட் ஃபார்ம் வந்துட்டு D5 பாயிண்ட் குரூப்பில் சேரும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டிஎன்டி பாயிண்ட் குரூப். இப்போ இந்த டிஎன்டி பாயிண்ட் குரூப்பில் ஆர்டர் வந்துட்டு H is equal to 4n. எர்லியராக D பாயிண்ட் குரூப்பில் H ஆர்டர் என்ன அப்படின்னா 2n இருந்தது. இங்கே டிஎன்டி பாயிண்ட் குரூப்லேயும் டிஎன்ஹெச் பாயிண்ட் குரூப்லேயும் ஆர்டர் வந்துட்டு 4n. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னவோ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆர்டர் ஆஃப் த குரூப் கிடச்சிரும். அதாவது இந்த குரூப்பில் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்றது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த டிஎன்டி பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு என்னென்ன சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கணும், CN இருக்கணும், N நம்பர் ஆஃப் C2 இருக்கணும். கட்டாயம் வந்துட்டு இந்த C2 ஆக்சிஸ் எல்லாமே இந்த CNக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது D பாயிண்ட் குரூப்பில் சேரும். இதை தவிர டிஎன்டி பாயிண்ட் குரூப்பில் நம்மளுக்கு N நம்பர் ஆஃப் சிக்மா D இருக்கணும். அதை தவிர ஆப்ரேஷன்ஸ் ஆன் S2N இந்த மாலிகுல்ஸில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் டிஎன்டி பாயிண்ட் குரூப்பில் வரும். இப்போ இந்த டிஎன்டி பாயிண்ட் குரூப்ஸில் D2D பாயிண்ட் குரூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் அல்லீன் மாலிகுல். ஸோ இப்போ இந்த அல்லீன் மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் வந்துட்டு நம்மளுக்கு 3 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஏற்கனவே என்னோட பழைய வீடியோஸில் நான் இந்த மாலிகுலை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இப்போ இருக்கிற ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ் அப்படின்னா C2 ஆக்சிஸ். C2 ஆக்சிஸ் தான் இந்த மாலிகுலில் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு இந்த C2 ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த 3 கார்பன் ஆட்டம்ஸ்குள்ள கூடி பாஸ் ஆகுது. இதில் வந்துட்டு இப்போ சப்சிடரி C2 ஆக்சிஸ் நிச்சயமாக இருக்கணும். அது வந்துட்டு இந்த பிரின்சிபல் C2 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாலிகுல் D பாயிண்ட் குரூப்பில் சேர முடியும். இப்போது இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த மாதிரி 3 கார்பன் ஆட்டம்ஸ்குள்ள கூடி பாஸ் ஆகுது. இப்போ இதில் இருக்கிற மற்ற C2 ஆக்சிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு C2 ஆக்சிஸ். இதிலேருந்து நம்ம 180 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இதை தவிர இன்னொரு C2 ஆக்சிஸ் இந்த மாலிகுலர் இருக்குது. ஸோ இதிலேருந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு
ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இப்போது இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மூணுமே C2 ஆக்சிஸாக இருக்குது. அப்போது எல்லா ஆக்சிஸ்லையுமே ஆர்டர் வந்துட்டு சேமாக இருக்கிறப்போ எந்த ஆக்சிஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்குள்ளே கூடி பாஸ் ஆகுதோ அதை தான் வந்துட்டு நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணிக்கிறணும். இதில் இப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு C2 ஆக்சிஸ் 3 கார்பன் ஆட்டம்ஸ்குள்ளே கூடி பாஸ் ஆகுது. அப்போ இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். மற்ற 2 C2 ஆக்சிஸும் சப்சிடரி ஆக்சிஸ். இப்போது இந்த 2 C2 ஆக்சிஸும் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால் இந்த மாலிகுல் வந்துட்டு டி பாயிண்ட் குரூப்பில் சேரும். இப்போ இந்த மாலிகுலில் ஆர்டர் என்ன அப்படின்னா 8. அப்போது இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போ இந்த மாலிகுலில் ஒரு பிரின்சிபல் C2 ஆக்சிஸ் இருக்குது. இதை தவிர 2 சப்சிடரி ஆக்சிஸ் இருக்குது. இதை தவிர நம்மளுக்கு 2 சிக்மா டி பிளேன்ஸ் இதில் இருக்குது. இப்போ இந்த 2 மிரர் பிளேனுமே இந்த C2 ஆக்சிஸை பைசெக்ட் பண்ணுறதுனால ப்ளஸ் இந்த மாலிகுல் வந்துட்டு ஸ்டாகர்டு ஃபார்ம் மாலிகுலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற இந்த 2 மிரர் பிளேன்ஸுமே சிக்மா டி மிரர் பிளேன்ஸ். அப்போது இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 2 சிக்மா டி இதில் இருக்குது. இதை தவிர ஒரு S4 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இந்த மாலிகுலில் இருக்குது. S4 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்லேருந்து 2 ஆப்ரேஷன் பாசிபிள். ஒன்று வந்துட்டு C4 ரொட்டேஷன், அதாவது 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும் ஃபஸ்ட் அந்த மாலிகுலை. அதுக்கப்புறமா பெர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C4 ஆக்சிஸாக இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற XY பிளேனில் வந்துட்டு நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அப்போ C4 ரொட்டேஷன் ஃபாலோட் பை பெர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் வந்துட்டு S4 ஆப்ரேஷன். ஸோ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது D3D பாயிண்ட் குரூப். இதில் வந்துட்டு நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் ஈத்தேன், அதாவது ஸ்டாகர்ட் ஃபார்ம், ஈத்தேனோட ஸ்டாகர்ட் ஃபார்ம். ஸோ இதான் வந்துட்டு இந்த ஈத்தேன் மாலிகுலோட ஸ்டாகர்ட் கான்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆக்சிஸ் வந்துட்டு C3 ஆக்சிஸ். இப்போ இந்த C3 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 120 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இப்போ இந்த மாலிகுலில் இந்த C3 பிரின்சிபல் ஆக்சிஸை தவிர நம்மளுக்கு 3 C2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 3 C2 ஆக்சிஸுமே இந்த மாலிகுலில் இந்த C3 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த 3 C2 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் தான் கிடைக்கும். இப்போ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு ஆர்டர் வந்துட்டு 12. அப்போ இந்த மாலிகுலில் 12 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இதில் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது, 3 C2 ஆக்சிஸ் இருக்குது. இதை தவிர நம்மளுக்கு 3 சிக்மா டி பிளேன்ஸ் இந்த மாலிகுலில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு சிக்மா டி. இதில் இருந்து நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 3 சிக்மா டி பிளேன்ஸ் இந்த மாலிகுலில் இருக்குது. இப்போ இந்த 3 சிக்மா டிஸ் தவிர நம்மளுக்கு இதில் ஒரு S6 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இருக்குது. இப்போது S6 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்னால் C6ல் இருந்து நம்ம 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம் ஃபாலோட் பை பெர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்க்கான ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அப்போ மொத்தம் வந்துட்டு இந்த மாலிகுலில் 12 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். D3D பாயிண்ட் குரூப்பில் நெக்ஸ்ட் பார்க்குற எக்ஸாம்பிள் வந்துட்டு சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேனோட சேர் ஃபார்ம் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு C3 ஆக்சிஸ் தான் வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த C3 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 120 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த C3 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 120 டிகிரிக்கு பண்ணுற ரொட்டேஷன். இப்போது இது வந்துட்டு C3 இன்வர்ஸ், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு C3 ஆக்சிஸை தவிர நம்மளுக்கு இந்த மாலிகுலில் 3 C2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 3 C2 ஆக்சிஸுமே இந்த C3 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போது ஒவ்வொரு C2 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 120 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 3 C2 ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுலில் 3 சிக்மா டி பிளேன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 சிக்மா டிலேருந்து நம்மளுக்கு 3 ரிஃப்ளெக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். இதை தவிர இந்த மாலிகுலில் I இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இந்த மாலிகுலில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C3 ஆக்சிஸ். அப்போ இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் வந்துட்டு S2N இருக்கணும். அப்போ S6 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இந்த மாலிகுலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த S6 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்னால் C6லேருந்து 60 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு XY பிளேனில் பெர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு இந்த S6 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற 2 ஆப்ரேஷன். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த D3D மாலிகுல்ஸில் நம்மளுக்கு 12 ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது D5D பாயிண்ட் குரூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே நான் வந்துட்டு ஃபெரோசின் ஸ்டாகர்ட் கான்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபெரோசினோட ஸ்டாகர்ட் கான்ஃபர்மேஷன் வந்துட்டு D5D பாயிண்ட் குரூப்பில் சேரும். இப்போது இதுதான் வந்துட்டு இந்த ஃபெரோசினோட
ஸ்டாகர்ட் கான்ஃபர்மேஷன். இப்போ இதில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C5 ஆக்சிஸ். இப்போ இந்த C5 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 72 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இது வந்துட்டு C5 இன்வர்ஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம 72 டிகிரிக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இந்த ஒரு C5 பிரின்சிபல் ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுலில் 5C2 ஆக்சிஸ் இருக்குது. அந்த 5C2 ஆக்சிஸுமே இந்த C5 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு C2 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இதை தவிர நம்மளுக்கு இந்த மாலிகுலில் I இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ப்ளஸ் இதில் 5 சிக்மா டி பிளேன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சிக்மா டிலையும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இப்போ இதில் இருக்கிற இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் என்ன அப்படின்னா S10 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ். ஏன்னா நம்மளோட பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C5 இருந்துச்சு. அப்போ ஆப்ரேஷன்ஸ் ஆன் S2 என்னன்னா இதில் S10 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் நம்மளுக்கு இருக்கணும். இந்த S10 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்லேருந்து 36 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு பெர்பெண்டிகுலர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாயிண்ட் குரூப் வந்துட்டு DNH பாயிண்ட் குரூப். இந்த DNH பாயிண்ட் குரூப்பில் ஆர்டர் வந்துட்டு 4n. இப்போ இந்த குரூப்பில் நம்மளுக்கு என்னென்ன சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும், CN ஆக்சஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் C2s இருக்கணும். இந்த C2s எல்லாமே CN ஆக்சஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இதை தவிர இந்த மாலிகுலில் n நம்பர் ஆஃப் சிக்மா V பிளைன்ஸ் இருக்குது. அதை தவிர சிக்மா H இதில் இருக்கணும். D பாயிண்ட் குரூப்னாலே நம்மளுக்கு CN ஆக்சஸ் இருக்கணும். இதை தவிர n நம்பர் ஆஃப் C2 ஆக்சஸ் இருக்கணும். இந்த C2 ஆக்சஸ் வந்துட்டு CNக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்துட்டு D பாயிண்ட் குரூப்பில் சேரும். இதை தவிர நம்மளுக்கு சிக்மா H அந்த மாலிகுலில் இருந்துச்சு அப்படின்னா DNHல அந்த மாலிகுல் சேர்ந்துடும். இதை தவிர நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஆன் SN இந்த மாலிகுல்ஸில் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த DNH பாயிண்ட் குரூப்பில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது D2H பாயிண்ட் குரூப்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது எத்திலின் மாலிகுல். இப்போ இந்த எத்திலின் மாலிகுல் வந்துட்டு C2 ஆக்சிஸ் தான் வந்துட்டு ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த C2 ஆக்சிஸ் வந்துட்டு இந்த மாதிரி இந்த கார்பன் கார்பன் பாண்டுக்குள்ளே நடுவில் பாஸ் ஆகுது. இதுலேருந்து நம்ம 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இப்போ இந்த மாலிகுலில் C2 ஆக்சிஸ் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுக்கு பர்பண்டிகுலராக நம்மளுக்கு 2 சப்சிடரி C2 ஆக்சிஸ் இருக்குது. இப்போது இங்கே வந்துட்டு இப்போ 3மே வந்துட்டு C2 ஆக்சிஸாக இருக்குது. இப்போ இந்த 3 C2 ஆக்சிஸில் எது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா மாலிகுலர் பிளெயினுக்கு எது பர்பண்டிகுலராக இருக்கோ அந்த ஆக்சிஸ் தான் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸாக எடுத்துக்கணும். ஆர்டர் வந்துட்டு 8. அப்போ 8 ஆப்ரேஷன்ஸ் இந்த மாலிகுலில் பாசிபிள். ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது. இதை தவிர 2 சப்சிடரி ஆக்சிஸ் ப்ளஸ் ஒரு சிக்மா ஹெச் இருக்குது. இப்போ இதை தவிர நம்மளுக்கு இதில் 2 சிக்மா வீஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா இது வந்துட்டு CN ஆக்சிஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் சிக்மா V இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது C2 ஆக்சிஸ் இருக்குது. இதில் இந்த C2 ஆக்சிஸ் தவிர இந்த C2 ஆக்சிஸ்க்கு பேரலாக 2 வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த மாலிகுலில் 3 மிரர் பிளேன்ஸ் பாசிபிள். 2 வந்துட்டு சிக்மா V, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற 2 சிக்மா V, 1 வந்துட்டு சிக்மா ஹெச். ஸோ இதை தவிர இந்த மாலிகுலில் I இருக்குது. இதிலேருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ D2H பாயிண்ட் குரூப்னாலே 8 சிமெட்ரி எலமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த 8 சிமெட்ரி எலமெண்ட்ஸும் ஜென்ரேட் பண்ணுற 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த D2H பாயிண்ட் குரூப்பில் பார்க்க இருக்கிற எக்ஸாம்பிள் வந்துட்டு டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டைநைட்ரஜன் டெட்ராக்சைடோட 3D மாடல். இதில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C2 ஆக்சிஸ். இப்போ இந்த C2 ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுலில் 2 சப்சிடரி C2 ஆக்சிஸ் இருக்குது. அது வந்துட்டு இந்த C2 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதை தவிர இந்த மாலிகுலில் ஒரு இன்வர்ஷன் சென்டர் இருக்குது. இதுலேருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இதை தவிர இந்த மாலிகுலில் ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேன் இருக்குது. 2 சிக்மா V மிரர் பிளேன்ஸும் இருக்குது. ஸோ மொத்தம் வந்துட்டு இந்த மாலிகுலில் 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போ இந்த D2H பாயிண்ட் குரூப்பில் நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறது பேரா டைப்ரோமோ பென்சின். ஸோ இந்த மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதில் இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு ஒரு C2 ஆக்சிஸ் தான். இதுலேருந்து நம்ம 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இதை தவிர நம்மளுக்கு 2 C2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 2 C2 ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ஒரு C2 சப்சிடரி ஆக்சிஸ் வந்து இந்த மாதிரி எந்த ஆட்டம்ஸ்குள்ளே கூடியும் பாஸ் ஆகுது. இன்னொரு C2 ஆக்சிஸ் வந்துட்டு இந்த மாதிரி 4 ஆட்டம்குள்ளே கூடி பாஸ் ஆகும். அதாவது இந்த புரோமின் கார்பன் கார்பன் புரோமின் இந்த 4 ஆட்டம்குள்ளே கூடி பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 சப்சிடரி C2 ஆக்சிஸ் இருக்குது.
இப்போ இந்த 2 சப்சிடரி C2 ஆக்சிஸ்லேருந்தும் நம்ம 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். I அப்படின்ற இன்வர்ஷன் சென்டர் இருக்குது, இதுலேருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இதை தவிர இந்த மாலிகுல ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேன் இருக்குது. இது வந்துட்டு இந்த பிரின்சிபல் C2 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாலிகுலர் பிளேனில் இது பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு சிக்மா ஹெச்சை தவிர இந்த மாலிகுல 3 சிக்மா வி மிரர் பிளேன்ஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு இந்த D2H பாயிண்ட் குரூப்பில் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் டைபோரேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டைபோரேன் மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர். 6 ஆட்டம்ஸு, அதாவது இந்த 2 போரான் ஆட்டமும் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஒரு பிளேனில் இருக்குது. 2 அதாவது நடுவில் இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் அவுட் ஆஃப் பிளேனாக இருக்குது. ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் வந்துட்டு பிரிட்ஜ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இந்த 4 சைடில் இருக்க இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் டெர்மினல் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இதுலேயுமே நம்மளுக்கு இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C2 ஆக்சிஸ் தான். இப்போ இந்த C2 ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பிரிட்ஜ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்குள்ளே இந்த மாலிகுல இருக்கிற 2 பிரிட்ஜ்ட் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கூடி பாஸ் ஆகிற மாதிரி இந்த C2 ஆக்சிஸ் இருக்குது. இதை தவிர இந்த ஒரு C2 ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுல இன்னும் 2 C2 ஆக்சிஸ் இருக்குது. அது ரெண்டுமே சப்சிடரி C2 ஆக்சிஸ். அதாவது இந்த பிரின்சிபல் C2 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக நம்மளுக்கு இன்னும் 2 C2 ஆக்சிஸ் இந்த மாலிகுல அவைலபிளாக இருக்குது. இதை தவிர இந்த மாலிகுல நம்மளுக்கு ஒரு சிக்மா ஹெச் பிளேன் இருக்குது. இந்த சிக்மா ஹெச் பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 2 போரான் ஆட்டம்ஸையும் 4 டெர்மினல் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸையும் பைசெக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்துட்டு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த C2 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இந்த மிரர் பிளேன் இருக்கிறனால இது வந்துட்டு ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேன். ஸோ இந்த ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேனை தவிர நம்மளுக்கு இந்த மாலிகுல 2 சிக்மா வி மிரர் பிளேன்ஸு இருக்குது. ஸோ இதை தவிர இந்த மாலிகுல ஒரு இன்வர்ஷன் சென்டர் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ மொத்தம் வந்துட்டு இந்த மாலிகுல 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். ஸோ அடுத்து வந்துட்டு D2H பாயிண்ட் குரூப்பில் நம்ம பார்க்க இருக்கிற எக்ஸாம்பிள் வந்துட்டு நாப்தலின். ஸோ நாப்தலினோட 3D ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸுமே ஒரு C2 ஆக்சிஸ். அந்த C2 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இந்த ஒரு பிரின்சிபல் C2 ஆக்சிஸ் தவிர நம்மளுக்கு இன்னும் 2 C2 சப்சிடரி ஆக்சிஸ் இருக்குது. அது வந்துட்டு இந்த C2 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது தவிர இந்த மாலிகுல ஒரு இன்வர்ஷன் சென்டர் இருக்குது. இதுலேருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இதை தவிர இந்த மாலிகுல ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இதை தவிர ஸோ இந்த ஒரு சிக்மா ஹெச்சை தவிர நம்மளுக்கு இதில் 2 வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ் இருக்குது. இந்த 2 மிரர் பிளேன்ஸுமே இந்த C2 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறனால ரெண்டுமே வந்துட்டு சிக்மா வி மிரர் பிளேன்ஸ். ஸோ மொத்தம் வந்துட்டு இந்த மாலிகுல 8 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாயிண்ட் குரூப் வந்துட்டு D3H பாயிண்ட் குரூப். ஸோ இதுக்கான ஒரு காமனான எக்ஸாம்பிள் போரான் ட்ரைஃப்ளோரைடு. இதை நம்ம நிறையா வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம். இது வந்துட்டு போரான் ட்ரைஃப்ளோரைடு மாலிகுலோட 3D மாடல். இதில் இருக்கிற ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C3 ஆக்சிஸ். ஸோ இதில் இருந்து நம்ம 120 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இந்த ஒரு C3 ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுல 3 C2 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இந்த 3 C2 ஆக்சிஸுமே இந்த C3 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த 3 C2 ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுல 3 சிக்மா வி மிரர் பிளேன்ஸ் இருக்குது. இதை தவிர ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேனும் இருக்குது. ஸோ இதை தவிர இந்த மாலிகுல ஒரு S3 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இருக்குது. இந்த S3 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்லேருந்து கிடைக்கிற 2 ஆப்ரேஷனும் இந்த மாலிகுல நம்மளுக்கு பாசிபிள். அப்போ இந்த டோட்டலாக வந்துட்டு இந்த மாலிகுல 12 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். N வந்துட்டு 3ஆக இருக்கிறனால டோட்டலாக இந்த மாலிகுல 12 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். D3H பாயிண்ட் குரூப்பில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிற எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் பென்டாஃப்ளூரைடு. ஸோ இதுதான் வந்துட்டு பாஸ்பரஸ் பென்டாஃப்ளூரைடோட 3D ஸ்ட்ரக்சர். இதில் இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு ஒரு C3 பிரின்சிபல் ஆக்சிஸ். இதில் இருந்து நம்ம 120 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு C3 இன்வர்ஸ். சரி, இதை தவிர இந்த மாலிகுல 3 சப்சிடரி C2 ஆக்சிஸ் இருக்குது. அது வந்துட்டு இந்த C3 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த 3 சப்சிடரி C2 ஆக்சிஸ் தவிர இதில் 3 சிக்மா வி பிளேன்ஸ் இருக்குது. அது 3மே இந்த C3 ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. இப்போ இந்த C3 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு மிரர் பிளேன் இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்மளோட சிக்மா ஹெச் மிரர் பிளேன். ஸோ இதை தவிர இந்த மாலிகுல ஒரு S3 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இருக்குது. இதிலேருந்து கிடைக்கிற 2 ஆப்ரேஷன் இந்த மாலிகுல பாசிபிள். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த மாலிகுல 12 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிற பாயிண்ட் குரூப் வந்துட்டு D4H பாயிண்ட் குரூப். இதில் நம்ம பார்க்க இருக்கிற மாலிகுல் சைக்ளோபியூட்டேன். ஸோ சைக்ளோபியூட்டேனோட 3D ஸ்ட்ரக்சர் தான் இது. இதில் இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு இது ஒரு C4 பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த C4 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு 90 டிகிரிக்கும் இந்த C4 ஆக்சிஸ்லேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் இல்லாட்டினா ஐடென்டிக்கல் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு C4 பிரின்சிபல் ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுலில் 4 C2 சப்சிடரி ஆக்சிஸ் இருக்குது. இந்த 4 C2 சப்சிடரி ஆக்சிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு C2 ஆக்சிஸ்லேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப, அதாவது 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இந்த 4 C2 ஆக்சிஸும் இந்த C4 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இதை தவிர இந்த மாலிகுலில் ஒரு இன்வர்ஷன் சென்டர் இருக்குது. இதில் இருந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இதை தவிர இந்த மாலிகுலில் ஒரு சிக்மா ஹெச் இருக்குது. ஸோ சிக்மா ஹெச் வந்துட்டு இந்த பிரின்சிபல் C4 ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ இதில் இருந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இந்த ஒரு சிக்மா ஹெச்சை தவிர இந்த மாலிகுலில் 4 சிக்மா வி மிரர் பிளேன்ஸ் இருக்குது. அதாவது 4 மிரர் பிளேன்ஸுமே இந்த C4 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதனால இதை 4மே வந்துட்டு வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ். ஆனால் எப்போவுமே வந்துட்டு ஈவன் நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ் இருக்கிறப்போ அதில் 2 வந்துட்டு வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸாக இருக்கும், சிக்மா வியாக இருக்கும், 2 வந்துட்டு டைஹீட்ரல் பிளேன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இந்த 4 சிக்மா வியில் 2 வந்துட்டு சிக்மா வியாக இருக்கும், 2 வந்துட்டு சிக்மா டியாக இருக்கும். மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்குள்ளே கூடி பாஸ் ஆகுறது சிக்மா வி, லெஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்குள்ளே கூடி பாஸ் ஆகுறது சிக்மா டி. இப்போ இதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மிரர் பிளேன்ஸ் இருக்குது. இதில் 2 வந்துட்டு சிக்மா வி. ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த மோர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்குள்ளே கூடி பாஸ் ஆகுறது சிக்மா விஸ். ஸோ இது வந்துட்டு சிக்மா டி மிரர் பிளேன்ஸ். ஸோ இந்த மாலிகுலில் இதை தவிர நம்மளுக்கு ஒரு S4 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இருக்குது. இதில் இருந்து கிடைக்கிற 2 ஆப்ரேஷன் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ அப்போ இந்த D4H பாயிண்ட் குரூப்பில் வர எல்லா மாலிகுல்ஸ்லையுமே வந்துட்டு 16 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க இருக்கிற பாயிண்ட் குரூப் வந்துட்டு D5H பாயிண்ட் குரூப். இதில் வந்து நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் ஃபெரோசன். ஃபெரோசனோட எக்லிப்ஸ்டு ஃபார்ம் வந்துட்டு இந்த D5H பாயிண்ட் குரூப்பில் சேரும். ஸோ இந்த மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இப்போ அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர். இதில் இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C5 பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த C5 பிரின்சிபல் ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுலில் 5C2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த 5C2 ஆக்சிஸுமே இந்த C5 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இதை தவிர இந்த மாலிகுலில் ஒரு சிக்மா ஹெச் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அதுலேருந்து ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர இந்த மாலிகுலில் 5 மிரர் பிளேன்ஸ் இருக்கும். இந்த 5 மிரர் பிளேன்ஸுமே இந்த C5 ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறனால இந்த 5 மிரர் பிளேன்ஸுமே நம்மளுக்கு சிக்மா வி மிரர் பிளேன்ஸாக இருக்கும், அதாவது வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸாக இருக்கும். ஸோ இதை தவிர இந்த மாலிகுலில் S5 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இருக்குது. இந்த S5 இம்ப்ராப்பர் ஆக்சிஸ்லேருந்து 4 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். ஸோ டோட்டலாக இந்த மாலிகுலில் 20 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க இருக்கிற பாயிண்ட் குரூப் வந்துட்டு D6H பாயிண்ட் குரூப். இந்த D6H பாயிண்ட் குரூப்பில் நம்ம பார்க்க போகிற மாலிகுல் வந்துட்டு பென்சன் மாலிகுல். இப்போ இந்த பென்சன் மாலிகுலோட 3D ஸ்ட்ரக்சர் தான் இது. இதில் இருக்க ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு C6 பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த C6 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இந்த ஒரு C6 பிரின்சிபல் ஆக்சிஸ் தவிர இந்த மாலிகுலில் 6C2 சப்சிடரி ஆக்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு C2 ஆக்சிஸ்லேருந்து நம்ம 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் கிடைக்கும். 6C2 சப்சிடரி ஆக்சிஸ் தவிர இதில் ஒரு இன்வர்ஷன் சென்டர் I இருக்குது. இதில் வந்து நம்ம இன்வர்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாலிகுலர் பிளேனில் ஒரு மிரர் பிளேன் இருக்குது. ஸோ இதிலேருந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். இந்த மாலிகுலர் பிளேன் வந்துட்டு இந்த C6 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறனால இது ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேன். அப்போது இந்த ஒரு சிக்மா ஹெச் மிரர் பிளேனை தவிர இந்த மாலிகுலில் 6 சிக்மா விஸ் இருக்குது. 6 சிக்மா வியில் 3 வந்துட்டு சிக்மா வியாக இருக்கும், 3 சிக்மா டியாக இருக்கும். இதை தவிர இந்த மாலிகுலில் ஒரு இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த மாலிகுலில் 24 ஆப்ரேஷன்ஸ் பாசிபிள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா மாலிகுல்ஸில் இருக்கிற சிமெட்ரி எலிமெண்ட், சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் இந்த D பாயிண்ட் குரூப்பில் சேரும் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.